18ஆம் படி கருப்பசாமி துணை. என் அன்பு பிள்ளையே, அழகர் கோயிலிருந்து உன்னை ஆசீர்வதிச்சு அதிர்ஷ்ட என்னான இந்த 666ங்கிற எண்ணை அனுப்பியிருக்கேன். இதன் மூலமாக உன் மனசுக்கு தேவையான ஆறுதலையும் கொடுத்து உன்னை தேற்றி உன் மனசுல நீ எதிர்பார்த்த மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நான் உண்டாக்க போறேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல எல்லா அதிர்ஷ்டமும் உன்கிட்ட வந்து சேரப்போகுது. எதிர்ப்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடத்திலும் உனக்கு சாதகமான முடிவுகளை நீ சொல்றத எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியும் ஆதரிக்கும்படியும் இந்த கருப்பசாமி செய்ய போறேன். உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போய் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சா போதும். உன் காரியங்கள் அனைத்திலும் இந்த கருப்பசாமி நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். இன்னும் எதுவுமே தாமதமாகல. இப்போ நான் மனசு வச்சா கூட நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கு நல்லதை செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த விஷயத்தையும் உன்னால் ஏற்றுக்க முடியாத போது, அது உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை மாற்ற முயற்சி செய். சில விஷயங்களை நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் மாறாதுன்னு தெரியும் போது சரின்னு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து நீ என்ன செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கப்பாரு என் தங்கமே. ஏன்னா இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஒத்து வராததை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையாகவே வாழ்க்கையை வாழ்றதை விட வாழ்க்கையில் கிடைச்சதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்க முடியாத போது மாற்ற முயற்சி செய்யணும். மாற்ற முடியலைன்ற போது அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்பவுமே இந்த கருப்பசாமி என் அன்பு பிள்ளையான என்னை வணங்கக்கூடிய உனக்கு நிறைய மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து தான் வச்சிருக்கேன். ஆனால் நீ தான் அதை எதையும் நேருக்கு நேராக சந்திக்க துணிவு இல்லாமல் அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உன்னுடைய திறமையை உணர்ந்து கொள்ளாத பிள்ளையாக இருக்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் நிச்சயமாக நீதான் ஜெயிப்ப. நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த கருப்பன் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. ஓ நல்ல மனசுக்காகவே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக தான் உன் வாழ்க்கையில் இப்போது முன்னேற்றத்தை தர வந்திருக்கேன். நீ இத்தனை நாளாக காத்திருந்ததற்கு பலனாகத்தான் உன் மனசு மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து நல்லதை செய்வேன். நீ எப்போதும் உன்னை புரிஞ்சுக்கிட்ட மனிதர்களை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. புரிதல் இல்லாத மனிதர்கள் இருக்கும் இடத்துல உன் அன்பை அவங்களுக்கு நிரூபிக்கணும். நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, நல்ல பிள்ளை, நல்ல புத்திசாலி, நல்ல திறமையுள்ளவன்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. காலம் எப்போதும் அதன் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கும். இந்த உலகத்தில் அன்புக்காக இயங்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நான் ஆறுதலையும் தேறுதலையும் மாறுதலையும் கொடுப்பதற்காக தான் இந்த 666ங்கிற எண்ணத்தோட சொன்னேன். இனிமே உன் மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் தொற்றிக்கிட்டு நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையில தென்றல் காற்று உன்னை வருடி செல்வதை போல நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து நீயும் மகிழ்ச்சியோட வாழ போற. எப்பவுமே உன்னை ஒருத்தர் மரியாதை குறைவாக நினைக்க காரணமே நீ அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பது தான். அதனால யாருக்கும் எவருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க சொல்றதையெல்லாம் சரி சரின்னு கேட்டு தலையாட்டிக்கிட்டே இருக்காம யார் என்ன சொன்னாலும் அவர்களை ஒரு அளவோடு தூரமாக வச்சுக்கவும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரியாக யோசிச்சு நிதானமாக முடிவெடுக்கவும் நீ கற்றுக்கணும். யார் மேலேயும் கோபப்படுவதோ யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்வதோ வேணாம். இந்த கருப்பசாமி எல்லா தோல்விகளையும் கடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நிச்சயமாக செய்து முடிப்பேன் என் செல்லமே.